நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம்ஸ் டு விஷாகன்ஸ் விண்டோ. ஒரு வேலையாக பெங்களூர் வந்துட்டு கூடலூர் ரிட்டர்ன் போகிறக்காக பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இரவு 9:15 மணிக்கு தான் நமக்கு பஸ்ஸு. நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு தான். அந்த நிற்கிது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ஏசி பஸ்ஸு, அந்த பஸ் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸில் தான் போகணுங்கிறக்காகவே நமக்கு 11 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருந்தாலும் நைட்டு 9 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள். பெங்களூர்லேருந்து ஊட்டி போகணும்னு நினைக்கிற நண்பர்கள் யாராவது கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். சரியாக 9:15 மணிக்கு பஸ்ஸு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிடுச்சு. வீக் டேஸ்ன்றதுனால பெங்களூரில் அவ்வளோவா டிராஃபிக் இல்லை. இந்த பஸ்ஸை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பஸ்ஸில் போனோம்னா நைட்டு 2 மணிலேருந்து 3 மணி வரலும் பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த பஸ்ஸில் கிளம்புனோம். இரவு 9 மணிக்கு மேலே பந்திப்பூர் செக் போஸ்ட்லேயும் சரி, அந்த பக்கம் முதுமலை செக் போஸ்ட்லேயும் சரி, ப்ரைவேட் வெஹிக்கிளுக்கும் மற்ற எந்த பஸ்ஸுங்களுக்கும் அலௌடு கிடையாது. மொத்தம் 3 பஸ்ஸுக்கு தான் அலௌடு. நம்ம தமிழ்நாடு பஸ் 2, 1 கர்நாடகா பஸ்ஸு, இந்த 3 பஸ்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்குது. சரியாக 12:30 மணிக்கு மைசூர் ரீச் ஆகிட்டோம். மைசூர்லேருந்து பஸ்ஸு கிளம்பி, இது மைசூர் பேலஸு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதை மைசூர் பேலஸை பார்த்துட்டு வண்டி நம்ம தமிழ்நாடு நோக்கி போயிட்டுருக்கு. இதே போல் நைட்டு 10 மணிக்கு ஊட்டிலேருந்து பெங்களூருக்கு ஒரு பஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு. சரியாக 2 மணிக்கு பந்திப்பூர் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். அந்த பேரிகார்டு தான் செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நிற்கிற வெஹிக்கிள்ஸ் எதுக்குமே அலௌடு கிடையாது, பஸ்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு. இவங்கெல்லாம் காலையில் 6:30க்கு தான் கிளம்புவாங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட நம்ம பஸ்ஸோட கண்டக்டர் இறங்கி பர்மிஷன் வாங்கிட்டு பார்டருக்குள்ளே வந்துட்டோம். இந்த பந்திப்பூர் செக் போஸ்ட்லேருந்து முதுமலை செக் போஸ்ட்டு வெறும் 30 கிலோமீட்டர் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு. இந்த 30 கிலோமீட்டருக்குள்ளே ஏகப்பட்ட அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம தமிழ்நாடு அரசும் கர்நாடகாவும் தங்களோட எல்லைகளை பந்திப்பூர் முதுமலைன்னு பிரிச்சுக்கிறாங்க. பந்திப்பூரோட பரப்பளவு 880 சதுர கிலோமீட்டர், முதுமலையோட பரப்பளவு 322 சதுர கிலோமீட்டர். நைட் ட்ராவலும் கூட நம்ம லக்கை பொறுத்து தான் அமையும். நமக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போகிற வழியில் புலி, சிறுத்தை எது வேணால் பார்க்கலாம், யானைகள் கூட பார்க்கலாம். அப்படி டைம் சரியில்லைன்னா ஒரு விலங்கு கூட பார்க்க முடியாது. வெறும் ரோடை மட்டும் பார்த்துட்டு கூடலூரில் வந்து இறங்கிக்க வேண்டியது தான். நான் கிளம்புன நேரம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏகப்பட்ட விலங்குகளை பார்த்தேன், எக்ஸப்டட் புலி, சிறுத்தையை தவிர. அதை உங்களுக்கு காட்ட தான் இந்த வீடியோ. காட்டுக்குள்ளே வந்ததும் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மான் கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் வந்து அந்த பஸ் வெளிச்சத்துலேயே பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் அரசுடைமையானது 1973 தான். இதுக்கு பேர் பாதுகாக்கப்பட்ட புலிகள் சரணாலயம் பந்திப்பூர். 1931லேருந்து மைசூர் மகாராஜா இதை வேட்டையாடுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. 73க்கு அப்புறம் கர்நாடகா அரசு விட்ட இது வந்துடுச்சு. இங்கே ஒரு அழகான மான் கூட்டம் பாருங்கள். பகல்லையும் இது தெரியும், இருந்தாலும் நைட்டில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பைசன் ஒன்று இருக்குது பாருங்களேன். பைசனை பார்த்துட்டு வரும்போதே இங்கே ஒரு அழகான ஒரு மான் கூட்டம். நைட் டைம்ன்றதுனால லைட்டு வெளிச்சத்தில் ரோடை ஒட்டி இருக்கிற விலங்குகள் மட்டும்தான் நமக்கு கேமராவில் தெரியுது. ஆனால் இருட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லா பார்க்கலாம், கண்ணுக்கு நல்லா தெரியும். அவசியம் ஒரு முறை இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அந்த லைட் வெளிச்சம் தெரியுங்களா, அது வந்து நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸு. இங்கேயும் கூட நைட்டு தங்கி நம்ம விலங்குகளை பார்க்கலாம். ஆனால் வெளியிலலாம் நடந்தெல்லாம் போக முடியாது, மேலே மாடியிலேருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, வாய்ப்பு கிடச்சா அங்கே தங்கிட்டு எப்படின்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். முதுமலையை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டும் பார்டராக பிரித்து எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க எல்லையை அந்தந்த ஸ்டேட்டோட வனத்துறை பாதுகாக்குது. இந்த நைட் ட்ராவலே அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த இருட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஒரு அனுபவமாக இருந்தது. ஒரு வழியாக ஒரு யானை கூட்டத்தை பார்த்துட்டோம். அவங்க ஒரு 5 பேர் கொண்ட ஃபேமிலியாக இருந்தாங்க. கிட்டக்க போய் நல்லா பார்த்தோம். உங்களுக்கும் நல்லா விசிபிள் தெரியுது பாருங்கள். ஒரு குட்டி யானை, ஒரு பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 3 பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பார்ட்ரு வரைக்கும் சீட்டில் உட்காந்துட்டு வந்தேன்னா பார்ட்ருக்கு அப்புறம் டிரைவர் அண்ணன்ட்ட கேட்டுட்டு வேனட்டில் வந்து உட்காந்துட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டு நல்லா வியூ தெரிஞ்சது, அதனால உட்காந்துட்டேன். அவரும் நல்லா நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணார். வாப்பா வந்து உட்காந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயத்த நம்மளுக்கு காமிச்சாங்க. இந்த யானையெல்லாம் நிப்பாட்டி வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு ஸ்லோ பண்ணி காமிச்சாங்க. அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போனோம்.
தயங்கி தான் கேட்டேன். ஆனால் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போனேன். இந்த பக்கம் ஒரு யானை, காட்டெருமைலாம் நல்லா கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிருந்தாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு காட்டெருமை கன்னுக்குட்டியாட்டம் ஓடுது பாருங்கள். நல்லா ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்தது. பகலில் வந்து இதெல்லாம் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கர்நாடக எல்லையை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் கர்நாடகாவோட கடைசி செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட்லேயும் கீழே இறங்கி அங்கே போய் பர்மிஷன் வாங்கணும். ஒரு செக் போஸ்ட்லேயும் இது மாதிரி இறங்கி கீழே போய் கண்டக்டர் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அப்போ இறங்கும்போது அவங்களும் பாதுகாப்பாக போகணும். ஏன்னா இது எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துடுது இல்லைங்களா. அப்போ அவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக கீழே இறங்கி போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். அங்கங்கே நிறைய மான் கூட்டம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. எல்லோரையும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். வீக் டேஸ்ன்றதுனால பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்ததுனால நான் பேனட்டில் உட்கார்றதுக்கு எனக்கு ஈஸியாகவே வாய்ப்பு கிடச்சது. இது எல்லா நாளும் அமையுமான்னா தெரியல. பார்டரை தாண்டிட்டோம், கர்நாடகா பார்டரை தாண்டிட்டோம். இப்போ நம்ம ஸ்டேட்டு ஃபாரஸ்ட் எல்லைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுதான் நீலகிரி மாவட்டத்தோட என்ட்ரன்ஸ். அதாவது நம்ம கர்நாடகா பார்டரில் கக்கானல்லா செக் போஸ்ட்டுன்னு சொல்கிறது இது பேர். நம்ம பக்கம் மழை அதிகமானதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாக இருந்தது. கர்நாடகாவும் இருந்தது, ஆனால் இந்தளவுக்கு அடர்த்தி இல்லை. இதோ பார்த்தீங்களா, கண்டக்டர் இறங்கி இங்கே பர்மிஷன் வாங்க போகிறாரு கக்கானல்லா செக் போஸ்ட்டில். பர்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் வண்டி எடுத்தாச்சு, உள்ளே வந்துட்டோம். நம்ம முதுமலை புலிகள் காப்பகம் வந்து 1940 பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதோட பரப்பளவு 322 சதுர கிலோமீட்டர். இந்த 322 சதுர கிலோமீட்டரில் ஏகப்பட்ட விலங்குகள் இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு அரசு பராமரிக்குது. ரோட்லே எவ்வளோ அழகான ஒரு மான் கூட்டம் பாருங்கள். கிட்டத்தட்ட 100கணக்கான மான்கள் நிற்கும் போல் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது பகலில் வந்தால் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த நைட் ட்ராவல் ரொம்ப மிஸ் பண்ணிடாமல் ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பயணம் இது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்தேன். வெறும் எவ்வளோ மான் மேயுது பாருங்களேன், அழகாக இருக்குது. இந்த மான்களை ரசிச்சுட்டு வரும்போதே ஒரு பைசன் ஃபேமிலி நின்றுருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு வந்தோம். இங்கே ஒரு யானை நிற்கிறாங்க பாருங்கள், தனியாக சோலோவாக நிற்கிறாரு. இந்த 30 கிலோமீட்ரு ஃபாரஸ்ட்டை வெறும் 10 நிமிஷத்தில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்குள்ளே ஏகப்பட்ட நான் எங்கே விலங்குகளை பார்த்தோன்னா அந்த இடத்த மட்டும் ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய விலங்குகள் நிறைய பார்த்தோம். அது வெளிச்சத்தில் தெரிஞ்சது மட்டும் கேமராவில் காட்டியிருக்கேன். நிறைய சைடில் நிற்பாங்க. அவங்களால பார்க்க முடிஞ்சதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு ரோடு இது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அழைச்சிட்டு வந்து காமிங்க. கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணிடுங்க. வீக் டேஸுங்கிறனால டிக்கெட் எனக்கு ஈஸியாக கிடச்சது. வீக்கெண்டில் வரும்போது, நீங்கள் ஹாலிடேஸில் வரும்போது ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து தெப்பக்காடு ரேஞ்சு. நம்ம அந்த மசினகுடி ரோடு ஏற்கனவே நம்ம தெப்பக்காடு எலிஃபெண்ட் கேம்ப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஏரியா தான் இது. இதை தாண்டி நம்ம இப்போ கூடலூர் போக போகிறோம். டிஎன்எஸ்டிசி ஆப்பில் தான் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணேன். இந்த பஸ்ஸில் வரணுங்கிறக்காகவே மதியம் 2 மணிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்தேன். ஏன்னா இந்த ட்ராவல் ஒன்றுக்காக மட்டும்தான். இந்த பக்கம் ஒரு பைசன் ஃபேமிலி நிற்கிறாங்க பாருங்கள். இவங்களை பார்த்துட்டு போகும்போது நம்ம கண்ணில் ஒரு முக்கியமான விஐபி மாட்டினார். அவர் வேறு யாரும் இல்லை, கரடி தான். கூடலூர் டவுன்லேயே அப்பப்போ கரடி வரும்னு சொல்லுவாங்க. அது வேணால் பார்த்ததே கிடையாது. இந்த முதுமலைக்கும் அத்தனை டைம் வந்திருக்கோம், அப்போவும் இந்த கரடியை பார்த்தது கிடையாது. இந்த ஒரு டைம் பஸ் ட்ராவலில் எனக்கு அவர் தரிசனம் கொடுத்துட்டாரு. கரடியும் பார்த்தாச்சு. இன்னும் இங்கே சிறுத்தை, புலி, கருஞ்சிறுத்தை இவங்கள மட்டும்தான் பார்க்கல. அவங்களையும் பார்க்குறதுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக பார்ப்போம். இங்கே ஒரு யானை நிற்கிறாரு. இது மாதிரி நிறைய யானை பார்த்தேன். நான் முதுமலைக்கு வந்து இவ்வளோ யானை இன்றைக்கி தான் பார்க்குறேன். இங்கே ஒருத்தர் ஆக்ரோஷமாக மண்ணுகின்னெல்லாம் நோண்டி ரோட்டில் போட்டிருக்காரு. டிரைவர் அண்ணன் காமிச்சிட்டு ரிவர்ஸ் எடுத்து நல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டாரு. ஒரு வழியாக நம்ம தெப்பக்காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவ்வளோவா விலங்குகளை பார்க்க முடியாது. ஏன்னா கிட்ட துறப்பள்ளிக்கிட்ட வரப்போகிறோம். அதனால் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா விடிகிற டைம் ஆகுது. ஸோ அவங்கவுங்க டீப் ஃபாரஸ்ட் உள்ளே போகிற டைம் இதெல்லாம். மேக்ஸிமம் இவ்வளோ பார்த்ததே பெருசு. அதெல்லாம் தாண்டி இந்த ரோட்டில் வரும்போது பந்திப்பூர் ஆரம்பித்து நம்ம துறப்பள்ளி செக் போஸ்ட் வரணும். வெறும் யானை சாணமாக கிடந்தது ரோட்டில்.
அப்போ அந்த அளவுக்கு யானைகள் நைட்டில் ஃப்ரீயாக நடமாடுறாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதோ இங்கே ஒரு யானை நிற்கிறாங்க பாருங்கள். நைட்டு அவங்களுக்கு ஃப்ரீடமான டைமு. இதோ இவங்க தான் கடம்மான்னு சொல்கிறது, சாம்பார் டீர்னு சொல்லுவாங்க. வகை வகையான மான் கூட்டம் நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக தொரப்பள்ளி செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க தான் ஃபைனல். இவங்கள பார்த்தாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இது தொரப்பள்ளி செக் போஸ்ட்டு. இது நம்ம தமிழ்நாட்டோட என்ட்ரன்ஸ். கண்டக்டர் அண்ணன் இறங்கி அங்கே சைன் பண்ண போகிறாரு. செக் போஸ்ட்டுக்கு சைன் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து வண்டி எடுப்பாங்க. டிரைவர் அண்ணனும் கண்டக்டர் அண்ணனும் நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. அவங்க பேரை நான் சொல்லணும் இல்லைங்களா? டிரைவர் அண்ணன் பேர் பிரகாஷ், கண்டக்டர் அண்ணன் பேர் சாமிநாதன். 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வந்தாங்க. கண்டக்டர் அண்ணன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்ட்டு. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிற வண்டிங்க. கண்டக்டர் அண்ணன் சொன்னாங்க, என் பையனே நிறையா டைம் வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லுவான்பா, என்னால் எடுக்க முடியல, நீங்கள் எடுத்ததை எனக்கு அனுப்பிவிடுங்கலாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன் எடுத்ததெல்லாம். கூடலூர் டவுனுக்குள்ளே வந்துவிட்டோம். தொரப்பள்ளி வரும்போது 3:15. இப்போ நம்ம கூடலூர் டவுனுக்குள்ளே வரும்போது மணி 3:30. கூடலூர் டவுனுக்குள்ளே 3:30க்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் டீ சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டுவாங்க. டீ சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தாச்சு. இவர் நம்ம டிரைவர் அண்ணன். தெப்பக்காட்டிலேருந்து தொரப்பள்ளி வரைக்கும் லைட்டாக மழை பெஞ்சிருந்தது. அப்போ நான் வீட்டுக்கு எப்படிடா போக போகிறோம், மழை பெஞ்சுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் தொரப்பள்ளிக்கு அங்கிட்டு மழை இல்லை. கூடலூர் டவுனில் மழை இல்லை. இது கூடலூர் டவுனு. விடிஞ்சதும் பரபரப்பாகிடும். ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், இந்த ரோட்டில் நடக்கவே முடியல. ஏன்னா பக்கத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு யானையை விரட்டிகிட்ருக்காங்க. பயந்துக்கிட்டே வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன். கூடல் வந்த 4 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த நேரத்தில் இந்த ரோட்டில் நடந்து வர்றது. நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.